கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த தினம் மதுரையினுடைய முதல் மேயர் முத்து அவனுடைய அந்த பிறந்தநாள் விழா நடந்து முடிந்திருது. முக்கியமாக பார்த்தோம்னா மதுரை மேயர் முத்து அவனுடைய வரலாறு குறித்து மறுபக்கம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் பேசினாலும் பாஜக போன்ற கட்சிகளும் தற்போது மேயர் முத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய புகழஞ்சி செலுத்தக்கூடிய காட்சியை கூட பார்க்க முடியுது. எப்படி சார் பார்க்கலாம்? முத்து அவனுடைய வரலாறு என்னங்க சார்? பாஜக காரர்களை பொறுத்தளவில் தந்தை பெரியாரை தவிர்த்து அம்பேத்கர் உட்பட அனைவரையும் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். பேரறிஞர் அண்ணாவையும் தவிர்த்துட்டாங்க. அண்ணா, பெரியார், கலைஞர், ஓகே, இதை தவிர்த்துட்டு நீங்க பாத்தீங்களா எல்லாத்தையும் தூக்கி கொண்டாடுறான். முத்தண்ணனுக்கு புகழஞ்சி செலுத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவங்க பாஜக காரங்க. முத்தண்ணன் திராவிடர் கழகம், அவர் திமுக கழகத்துடைய மாவட்ட செயலாளர். ஒன்றுபட்ட மாவட்டம் மதுரை, தேனி, இன்னைக்கு ஒன்றுபட்ட 3-4 மாவட்டத்துடைய செயலாளர். கொள்கை வீரன், மாவீரன். கொள்கையில் அவர் திமுக இருந்தா கூட அந்த கருப்பு துண்டு தான் முத்தண்ணன் அணிவிச்சிருப்பார். தந்தை பெரியார் அவர்கள் வைகை கரையில், வைகை ஆற்றுக்குள்ளே திராவிட கழகம் மாநாடு நடத்தும் போது சங்கியில் அப்பயே உள்ள புகுந்து மாநாட்டு பந்தலுக்கு தீ வச்சாங்க. அதை தீரமுடன் எதிர்த்து சங்கிகளை விரட்டி விரட்டி அடிச்சவர் மதுரையில முத்தண்ணன். முத்தண்ணா எங்க உணர்வெல்லாம், எங்களுடைய இதயமெல்லாம் சிலிர்க்கும். ஒரு திராவிட இயக்கத்துடைய அரிமா சிங்கம் முத்தண்ணன். இறுதி மூச்சு வரை பகுத்தறிவாதி. திராவிட இயக்க கொள்கைகளை சமரசமின்றி இந்த மண்ணில் ரத்தம் சிந்தி போராடி வளர்த்தவர் மதுரையில் முத்தண்ணன். இன்னைக்கு நான் அவருடைய பிறந்த நாள், 110வது பிறந்த நாள். நான் அண்ணனுடைய சிலைக்கு அழகரடியில் அவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இயக்கத்தை கட்டி காத்த இடம் மதுரையில் அழகரடி. அந்த இடத்துக்கு போயிருந்தேன். பாஜக காரங்க கொடியோட வந்தாங்க. முத்தண்ணனுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? இன்னைக்கு பாரதிய ஜனதா, அன்னைக்கு இந்து மகாசபை, சென்ட்ரல் டாக்ஸ் மாயாண்டி சேர்வன் ஒருத்தர் இருந்தார் மதுரையில். மதுரையில் மேல மாவசி வீதி, வடக்கு மாவசி சந்திப்புல சந்திரா டாக்கிஸ் தேட்டர், அது சாந்தியா மாறிச்சு. பின்னாடி சந்திரா டாக்கிஸ், அங்கதான் எம்.ஆர். ராதாவுடைய ரத்த கண்ணீர் நாடகம். அந்த ரத்த கண்ணீர் நாடகத்தை பார்க்க விடாம அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்த வைசங்கரன், வைத்தியநாத ஐயர், இவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தை, ஒரு பெரிய கூட்டம், சங்கி கூட்டத்தை, இந்து மகாசபைக்காரங்க, RSS காரங்க, இந்து முன்னணிக்காரங்க எல்லாம் வச்சு அந்த நாடகத்துக்கு ஒரு ஆளை பூரா அடிப்பாங்க. அன்னைக்கு முத்தண்ணன் தான் மதுரையில அந்த சங்கி கூட்டத்தை வைசங்கர்ல அடிச்சு வரட்டினவரு மதுரையில முத்தண்ணன். நாங்களாம் அதை பார்த்து அவரை படிச்சு அவரை தெரிந்து அவர் அறிந்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க சங்கியில அடிப்போம்னான்றான். எங்களுக்கு முத்தண்ணன் தான் தலைவர். அடிக்கு உதவாத அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்ற மாதிரி அடிச்சாதான் சங்கி திருந்துவான். அந்த அரசியலை கற்றுக் கொடுத்தவர் முத்தண்ணன். முத்தண்ணன் எப்பயுமே கொள்கை ரீதியா சிந்திக்கக்கூடியவர். கொள்கை இமய முத்தண்ணன். ஆனா கொள்கைக்கு எவனாவது கிஞ்சிட்டும் துரோகம் பண்ணா அவன் எவ்வளவு பெரிய எவரெஸ்ட் சிகரத்தில் இருந்தாலும் விட மாட்டார். ஆனா முத்தண்ணன் சாதாரண சாமானியமான வீட்டு குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். டீ கடை முத்துன்னு வாங்க, திராவிடன் காஃபி ஃபார் முத்து அலரடியில், திராவிடன் தேடி நிலையா, சாதாரண முத்து தான். இட்லி கடை முத்து உனக்கு எது சொத்துன்னு கேட்டாங்க. ஆனா அவர் இட்லி கடை முத்தா இருக்கலாம், தேநீர் கடை முத்தா இருக்கலாம். ஆனால் கொள்கையில் அவர் மாதிரி ஒரு சிறந்த உயர்ந்த, எவ்வளவு நாள் சொல்லலாம், இமயம், லட்சியத்தின் கடல், திராவிட இயக்கத்துடைய லட்சிய கடல் முத்தண்ணன். சமரசமின்றி போராடிய தலைமை அவர்லாம் இல்லாட்டி மதுரையில் இன்னைக்கு திமுக, அண்ணா திமுக, மதிமுக, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற திராவிட இயக்கமே இல்லை. வெகுண்டு வெறிகுண்டு திராவிட இயக்கத்தை அழிக்க அன்னைக்கு முற்பட்டாங்க. மாணவர்கள் ஊர்வலமா
நம்முடைய மறைந்த காளிமுத்து, கவிஞர் காமராஜர், சீனிவாசன் போன்றவர்கள் தியாகராயர் கல்லூரி மாணவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி வரும்போது அணு உண்டு ஐயாவு, விபூதி வீரமுத்து, இப்படி ஆளுகள் தான் பெரிய சண்டி இருக்கு அன்னைக்கு. அவங்கெல்லாம் வடக்கு மாசி இதுல அடுத்த நிமிடமே நம்ம மாணவர்களை வெட்டிட்டான். அடுத்த நிமிடமே களத்துல இறங்கின ஒரு முத்தண்ணன் எப்பயுமே கொள்கைவாதிகளை கையில வச்சிருப்பாரு, வழக்கறிஞர்கள் கையில வச்சிருப்பாரு, கொள்கை சித்தாந்தம் படைத்தவர்களை கையில வச்சிருப்பாரு. இந்த சங்கிக்கு அவன் பாணியிலே மாவோ சொல்ற மாதிரி எதிரி எந்த ஆயுதத்துக்கிட்டு வரானோ அந்த ஆயுதத்தால் தீர்மானிக்குது எங்களை நாங்க எந்த ஆயுதம் தூக்கணும்ன்றது மாதிரி. முத்தண்ணன் கொள்கைவாதி, ஒழுக்கமானவர், அன்பானவர், அடக்கமானவர். அராஜகம் செய்து திராவிட இயக்க கொள்கை மதுரை மண்ணில் வீழ்த்தலாம் சொல்லி நினைச்சும் போது RS சங்கிகளுக்கு அவங்க பாணியிலேயே வளர்ந்தான் பாண்டி, ரிக்ஷா ரெங்க, அல்டி மகாலிங்க, முத்தண்ணன் கூட இருந்தாலும் இப்படியா அவங்க எப்படி வளர்ந்தான் பாண்டி, அவங்க எப்படி வச்சிருந்தாங்க அணு உண்டு ஐயாவு, விபூதி வீரமுத்து, வெடிகுண்டு ஆறுமுகம் இப்படிலாம் வச்சிருந்தாங்க. நம்ம கிட்ட வளர்ந்தான் பாண்டி, இந்த சைடில் முத்தண்ணன், ரிக்ஷா ரெங்க, ஐயங்கோட்டை துறப்பாண்டி, அல்டி மகாலிங்க, இவர் அண்ணன் முத்தண்ணன் கையில பூரா வச்சிருப்பாரு. கேப்டன் சீனி எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு, அதான் சொல்றேன்ல, நம்ம நிலக்கோட்டை பகுதியில் சட்டை எரிச்சது 5 பேர் தான் அன்னைக்கு முத்தண்ணன் தலைமையில் மதுரையில். அதில் ஒருத்தர் முனியாண்டி, நம்ம நிலக்கோட்டை பகுதியில் தனித்துவ நின்று வெற்றி பெற்றவர், சட்டை எரிச்சவர். அவர் ஊர் பக்கத்தில் மட்டப்பாறைன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் திமுக கொடியே ஏற்றக்கூடாதுன்றான் ஒரு ஐயர். அவ்வளவு திமிரு பண்ணிருக்கான் பாருங்க. ஐயர் கூட்டத்தை அடக்கின ஊர் தமிழ்நாடு, முத்தண்ணை மாதிரி மாவீரர் இருந்ததுனால. அந்த ஐயர் மட்டப்பாறையில காங்கிரஸ் கொடியை தவிர, இந்து மகாசபை கொடியை தவிர அங்க எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும், அங்க முக்குளத்தோர் தான் அதிகம். அவங்க கல்யாண வீடு நிகழ்ச்சி நடத்தினா கூட அங்க எல்லா சமூகமும் நிறைந்த ஊர் தான் அது. முக்குளத்தோர் மட்டும் இல்லை, எல்லா சமூகம். ஆனாலும் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் மட்டப்பாறை ஐயருக்கு ஜெயன்னு சொல்லிட்டு தான் நிகழ்ச்சி நடத்தினேன். திமுக கொடி மரத்தினா வெட்டி பெறுவோம் 60 எடுத்துருந்தார். முனியாண்டி சொல்றாரு முத்தண்ணிட்ட, அப்படியான்னு சொல்லிட்டு இங்க வழக்கறிஞர்கள் பட்டாளத்தை கூப்பிட்டுக்கிட்டு, நம்ம பட்டாளத்தையும் வளர்ந்தாம்பாண்டி, பவுல் கவுல் இந்த பட்டாளத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு, முத்தண்ணை இங்கேயே கருப்பு சேப்பு கொடிக்கு பெயிண்ட் அடிச்சு போய் அந்த நிலக்கு மட்டப்பாறையில் இறங்கி குழியை தோண்டி முத்தண்ணி கொடி ஏற்றி, எவனோ உங்க ஐயர் இருக்காங்கடா வாடா பண்ணி சரியா நாம நாங்கள் போன போய் கொடியை வெட்டினா உன்னை வீடுக்குள்ள வந்து வெட்டுவோம், கொடியை வெட்டுறா அப்படின்னு கூப்பிட்டாரு. எந்த திமுக அண்ணா திமுக காரனுக்கு தெரியும்? அவர் போட்ட விதை. கலைஞர் அவர் மதுரை நகராட்சியை மாநகராட்சி ஆக்கி 100 பவுன்ல தங்கச்சியின் மாநகராட்சி மேயர் உட்கார வச்சு, அப்போ முதல் மேயர் திமுகவில் அவர் தான். அண்ணா திமுக வெற்றி பெற்றதுக்கு முன்னாடி முதல் மேயர் அவர் தான். திராவிட இயக்கம் செஞ்ச பெருமை, இதெல்லாம் பெரிய பெருமை இல்லை. இன்னைக்கு ஒண்ணுமே ஆகாதவன் வெறும் கட்சிக்கார வேட்டியை கட்டிக்கிட்டு அறுவடை பண்றாங்க, அதையும் பார்க்குறான். ஆனா அவர் போட்ட அந்த விதை சாதாரண விதை இல்லை. அன்னைக்கு திமுகவே மதுரைக்குள்ள வளரக்கூடாதுன்னு நினைச்சான். கரும்பு சிவப்பு கொடி ஏத்துனா, ஒரு இடத்துல கரும்பு சிவப்பு கொடி ஏத்துனா அந்த இடத்துல முத்தண்ணன் ரத்தம் சிந்திருப்பார். மதுரையில் அவர் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கரும்பு சிவப்பு கொடி நாங்க பாக்குற இடம் பாக்குறோம். திமுக கொடி இந்த இடத்துல ஏறி இருக்குன்னா இந்த இடத்துக்கு காரணம் முத்தண்ணன் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நான் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா RSS சங்பரிவார் கூட்டத்தை முத்தண்ண வழியில, பெரியார் வழியில, அண்ணா வழியில வேரோடும் வேறடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டிய சக்தி இந்த நாட்டுல எதுன்னு சொன்னா சனாதன சக்தி. அவன் வர இன்னைக்கு நான் அங்க போய் முத்தண்ணனுக்கு மாலை போட போறேன், அவங்க வர பிஜேபி கொடியை தூக்கிட்டு. இதே சாந்தி தியேட்டர் மதுரையில் ராமாயணமா கீமாயணமா MR ராதா நாடகம் போட்டார். அந்த நாடகத்தை அடிக்க வந்தாங்க. இதே வைத்தியநாத ஐயர், வைசங்கர் அவங்க மகன்லாம் அடிபத்து ஒண்ணாங்க முத்தண்ணகிட்ட. அடிக்கடி கொடுத்தாரு முத்தண்ணன். சோடா பாட்டில் அடியா முத்தண்ணன், சோடா பாட்டில் அடி. திமுக காரன் எவனா அடிச்சானா அடுத்த நிமிஷம் அந்த ஊர்ல போய் அடிப்பார் முத்தண்ணன். கோடி இல்லை அன்னைகிட்ட, சாதாரணமான சாமானியமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். கொள்கை அவருக்கு கோடி, லட்சியம் அவருக்கு கோடி. அதனால முத்தண்ணன் போட்ட ஓரம் இன்னைக்கு திராவிட இயக்கம் வளர்ந்துருக்கான். சனாதனத்தை எதுக்குறோம் நாங்க அவர் வழியில வந்தோம். மதுரையின் பெரியார் யாருன்னு கேட்டா, மதுரையின் அண்ணா யாருன்னு கேட்டா முத்தண்ணன். அந்த முத்தண்ணன் வழித்தடத்தை மாறாம இன்னைக்கு நாங்க அவருடைய பிறந்த நாளை போய்
நான் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புகழஞ்சலியை செலுத்தி விட்டு அங்கே மாலை போன இடத்துல ஆர்எஸ்எஸ்காரன் சங்பரிவார் கூட்டு வந்து உட்கார்றாங்க. பெரிய அம்பேத்கர்கிட்ட போறேன். முத்தண்ணன் கடைசி வரைக்கும் இறுதி மூச்சுள்ள வரை சனாதன சடங்குகளை வேறறுத்தவர், பெரியாரின் கொள்கையில் ஆழமானவர், அழுத்தமானவர், சங்கியில அன்னைக்கு இருந்த சங்கியில ஓட்டு விரட்டியவர். மானங்கட்ட நாய் அவருக்கு புகழஞ்சி செலுத்த வர்றேன். வரலாறை மாத்தலாம்னு நினைக்கிறேன். முத்தண்ணை வரலாறு நான் எங்க மாதிரி ஆளு மதுரையில் சொல்லி கொடுப்போம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் பெருசா மதுரையில் வளர்ந்துருச்சு. ஆனா சனாதன எதிர்ப்புல வளர்றாங்களா மாவட்ட செயலாளர் முத்தண்ண கடைசரிக்கு சனாதன எதிர்ப்பாளர், கடைசரிக்கு பெரியார் பற்றாளர், கடைசரிக்கு அண்ணாவின் சிந்தனையாளர். ஆனா இன்னைக்கு கான்ட்ராக்ட் எடுக்க, பார் எடுக்க, சனாதன எதிர்ப்பை பத்தி யாரும் பேசல. அதனாலதான் பாஜக சொல்லி கொடுக்கல அடுத்த தலைமுறைக்கு. அவன் அதனாலதான் முத்தண்ண யாருன்னு தெரியாம வந்து உட்கார்றான். எங்க மாதிரி ஆளுக்கு தெரியும், வேதனைப்படுறோம். ஆனா இனிமையான திராவிட இயக்கங்கள் சொல்லித்தரணும். இப்போ நல்ல அறுவடை முத்தண்ணன் போட்ட உரம் நாங்கெல்லாம் போட்டு நாளாக 27 முறை சிறை சென்று 30 முறைக்கு மேலே சிறை சென்று வழக்குகளை சந்தித்து சனாதன எதிர்த்து சனாதன எதிர்ப்பு போராளியா இருக்கான். ஆனா சனாதனம்னா எந்த கடையில் விற்கிறன்றவன் எம்எல்ஏ ஆகிடுறான், மந்திரி ஆகிடுறான், கோடி கோடியா கொள்ளையடிக்கிறான். கருப்பு சட்டை போட்டிருக்கிற குளத்தூர் மணியை யாருன்னு கேட்கிறேன், திமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் நன்கூட கேட்டு போறாரு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. சிகப்பு சட்டை பேரணி, செஞ்சட்டை பேரணி வச்சதுக்கு போனா ஒரு அமைச்சர், ஒரு திமுக மாவட்ட செயலர், ஒரு யாருன்னு கேட்கிறேன், குளத்தூர் மணியை. அப்ப எங்க போயிட்டு இருக்க நம்ம? முத்தண்ணா தான் அப்படி கேட்பாரா? சிவபுரபாண்டி யாருன்னு கேட்கிறான். ஆசிரியர் வீரமணிக்கு வேலை இல்லையான்னு கேட்கிறேன். திமுக அதிமுக இருக்கிறவனு. ஏன்னா சனாதனத்தை எதிர்த்தா ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பெரியார் 71 சேலத்தில் நடந்த பேரணியில ராமன் செருப்பால் அவமதித்தார், அடித்து விட்டார்னு சொல்லி இந்து பத்திரிக்கை கிளப்பி விட்டார். அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கிளப்பி விட்டுச்சு. ஆனா கலைஞர் சமரஸ் ஆகல. பெரியார் பிரச்சாரத்தை செய்ய சொன்னார், உதயசூரனுக்கு ஓட்டு போட சொன்னார் அதுக்கு பின்னாடி. ஆனா அந்த தேர்தல் தான் திமுக 184 இடம், வரலாறு காணாத இடம். அதுக்கு முந்தைய திமுக ஜெயிச்சதில்லை, இப்போ வரைக்கும் ஜெயிச்சதில்லை. 184 இடம் உதயசூரன் மட்டும் வெற்றி பெற்றது. ராமனை செருப்பால் பெரியார் அடித்தார்னு பிரச்சாரத்தை இந்து முன்னணி பண்ணதுக்கு முன்னாடி தான் மக்களுக்கு தெரியும். அதனால இப்ப திராவிட கழகத்துக்காரங்க ஒரு எம்எல்ஏவுக்கு, திமுக எம்எல்ஏக்கு பிரச்சாரத்துக்கு வந்தா, உங்க போக்குவரத்து செலவு எவ்வளவு அவளை நான் கொடுத்துறேன், கருப்பு சட்டக்காரங்க தயவு செய்து வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற மாவட்ட செயலாளர் இருக்கான். வேதனோட சொல்லு, முத்தனுடைய பிறந்த நாள்ல வேதனோட சொல்லு. தேவைப்பட்டா பின்னாடி இவங்க எல்லாம் தோலுரிச்சு காட்டுவேன், அவசியம் ஏற்பட்டா காட்டுவான். நான் நாகரிகங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணும். இந்த தேர்தலில் சனாதன எதிர்ப்பு போரில் திமுக கழகம் 200 வெற்றி பெறணுக்காக நான் அடக்கி பேசுறேன். எங்களுக்கு ஆத்திரம் இருக்கு. முத்தண்ணன் போன்றவர்கள் ரத்தம் சிந்தியா 100 பவுன் நகை அன்னைக்கு கலைஞருக்கு முத்தண்ணனுக்கு மேயர் பதவி கொடுத்துட்டு போடும்போது சொன்னாரு, முத்தனுடைய சட்டையை கழட்டி திறந்து பார்த்தால் 100 அவருக்கு இருக்கக்கூடிய காயங்கள் முதுகுல 100க்கும் மேற்பட்டவையா இருக்கும். அவ்வளவுக்கு நகை போட முடியாது. அவ்வளவு விழுப்புண்கள் ஏற்ற ஒரு முத்தண்ணன். இப்ப நாங்களாம் விழுப்புண் ஏற்றிருக்கோம், பெரியார் கொள்கைக்கு, அண்ணா கொள்கைக்கு, கலைஞர் கொள்கைக்கு. நாங்க அவ்வளவு போராடி இருக்கிறோம். போராடின சனாதன எதிர்ப்பு போராளிகளை பூரா சாதாரணமா மதிக்க கூடாது. தளபதி ஸ்டாலின் மதிக்கிறார் நினைக்கிறேன், மதித்து கொண்டிருக்கிறான்னு கருதுறேன். அதனால இந்த முத்தண்ணனுடைய பிறந்தநாள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அடுத்த தலைமுறைக்கு முத்தண்ணன் யாரு, கூடூர் ராஜாங்க யாரு, திமுக கொள்கை என்ன, சனாதன எதிர்ப்புனா என்ன? சனாதன எதிர்ப்பே தெரியாம முத்தண்ணன் போன்றவர்கள் நாங்கள் போட்ட உரம் இன்னைக்கு நல்லா வளர்ந்து செழிப்பாயிருச்சு. செழிப்பானோன்னு எதுவுமே தெரியாம அறுவடை பண்ணிட்டு இருக்கான். அறுவடை பண்ணி புழைச்சிட்டு கூட போறான். ஆனா அவன் நாளைக்கு சனாதன எதிர்ப்பு தெரியாம இங்க வளர்ந்துட்டானா, அவன் கோடி கோடியா கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாக்க சனாதனத்தை சரண்டர் ஆக மாட்டானா? கொள்கைவாதிகளை வளங்க, கொள்கைவாதிகளை மதிங்க, லட்சியவாதிகளை மதிங்க, மிதிக்காதீங்க. லட்சியவாதிகளை வார்த்தெடுக்கணும். கலைஞர் போன்று, பெரியார் போன்று, அண்ணா போன்று. அண்ணா லட்சியவாதிகளை வளர்த்தெடுத்த காரணத்தால் தான் திமுக இன்றைக்கு ஆலமரம் மாதிரி இருக்கு. சந்தர்ப்பவாதிகளையும் நீங்க பயன்படுத்துங்க. ஆனா சந்தர்ப்பவாதிகளாக மையமாக திராவிட இயக்கம் மாறிவிடக் கூடாது. எனக்கு பார்க்கல ரொம்ப வேதனைப்படுறான்.
கயிறு மட்டும் கட்டியிருக்கேன் ஒண்ணு. கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. கலைஞர் சொன்ன மாதிரி சொல்றோம். அத பகுத்தறிவாதிகளையும் சிந்தித்து பகுத்தறிவாதிகளையும் சட்டமன்றத்துக்கு வரணும். எந்த காலத்துல திமுக மாநாடு நடத்தினா நம்ம என்னைக்கு கால்கோள் விழா நடத்துவோம். பிராமணை கொண்டு வந்து ஐயரை கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை ஓத விடுறீங்க. இந்த ஓபிஎஸ்க்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அதில் மந்திரி இருக்கிறார், மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அப்புறம் எப்படி நம்ம செம்மொழி தமிழை வளர்த்து சமஸ்கிருதம் செத்த மொழி அழிக்க போறோம்? வேலோட சொல்றேன். கால்கோள் விழா நடத்துவோம். நிகழ்ச்சி நடத்துறதுக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு நேரம் காலம் தெரியும். அண்ணா எமகண்ட நடத்துதானே தென்சென்னையில பாராளுமன்றத்து தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. திமுக அம்மாவை வெற்றி பெறலையா? அண்ணா தென்சென்னையில வெற்றி பெறலையா? உடைக்கணுமா இல்லையா சனாதனது சடங்குகளை? இன்னைக்கு முத்தண்ணனை நாங்க நினைச்சு பார்க்கிறோம்னா, முத்தனுடைய சனாதன எதிர்ப்பு போராளி முத்தண்ணன், மதுரையின் பெரியார் முத்தண்ணன். அதனால இன்னைக்கு சில பேர் சந்தர்ப்பவாதத்துக்கு அரசியல்ல கோடிகளை குவித்து வைத்திருக்கிறார்கள். நாங்களாம் தொழில் பண்ணல. எங்க முழு நேர தொழில் பெரியார் கொள்கையை பரப்புறது, அண்ணா கொள்கையை பரப்புறது. கலைஞர் எழுத்த படிச்சோம். இது நாங்க செஞ்ச தப்பா? நாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல சிறைக்கு போனோம். கட்சியை வளர்த்தோம், முத்தண்ணை வளர்த்தாரு, எங்களை போன்றவர்கள் வளர்த்தான். வளர்த்தாட பூரா இல்லை, அந்த குடும்பம் பூரா தெருவில் தெரியுது. அப்பெல்லாம் தொழில் பண்ணுவீங்க, அப்பெல்லாம் எதுவுமே பெரியாரை தெரியாதவங்க, அண்ணாவை தெரியாதவங்க, யாரையும் தெரியாதவங்கள இன்னைக்கு கோடி கோடியை கொள்ளையடிச்சுட்டு வந்து ஏதோ எந்த பக்கமோ போய் சீட்டுகளை வாங்கிட்டு வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போனா நாளைக்கு கொள்கை வளருமா? முத்தண்ணன் பிறந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது, முத்தண்ணன் புகழ் நீடூழி வாழ்க. அவருடைய திராவிட இயக்க கொள்கையை, சனாதன எதிர்ப்பை என்றைக்கும் நாம் போற்றுவோம். சனாதன எதிர்ப்பை நாம் இந்த மண்ணில் விதைப்போம். நன்றி சார். நன்றி.